புத்தாண்டு ராசி பலன்கள் 2025. இந்த 2025ல் 4 கிரக பயிற்சிகள். கும்பராசியில் இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவான் மீனராசிக்கு பயிற்சி ஆகிறார். மீனராசியில் இருக்கக்கூடிய ராகு பகவான் கும்பராசிக்கு பயிற்சி ஆகிறார். கன்னிராசியில் இருக்கக்கூடிய கேது பகவான் சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆகிறார். ரிஷபராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறார். இந்த 4 கிரக பயிற்சிகள் அதுக்குண்டான பலன்கள் கோச்சார ரீதியாக இந்த சனீஸ்வர பகவான், குரு பகவான், ராகு, கேது இந்த 4 கிரகங்களும் கொடுக்கும். உங்கள் வயதுக்கு நடக்கக்கூடிய தசா புத்தி கோச்சார ரீதியாக 20% அப்படின்னா கூட தசா புத்தி பலன்கள் பொறுத்த வரைக்கும் 80%. உங்கள் சுய ஜாதகத்தில் குரு, ராகு, கேது, சனீஸ்வர பகவான் இந்த 4 கிரகங்கள், அதுவும் இல்லாமல் தசா நடத்தக்கூடிய மற்ற கிரகங்கள் எந்த கிரகமாக இருந்தாலும் சரி, அந்த தசா நடத்தக்கூடிய கிரகங்கள் பலன்கள் எப்படி இருக்கும் உங்கள் சுய ஜாதக வலுவை பொறுத்து இந்த 2025ல் நீங்கள் எந்த வயது காலகட்டத்தில் இருந்தாலும் சரி, உங்கள் வயதுக்கு என்ன தசை நடக்குதோ அந்த தசா புத்தி காலங்களில் கோச்சார ரீதியாக கிரகங்களின் மாற்றங்கள் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும். தசா புத்தி ரீதியாக ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் 27 நட்சத்திரங்கள் மட்டும் இல்லாமல் உடைபட்ட நட்சத்திரங்களோடு 36 நட்சத்திரங்களுக்கும் தசாபுத்தி பலன்களாக கணித்திருக்கிறேன். இந்த வீடியோ முதலாக பார்க்குறீங்க அப்படின்னாக்கா எனக்கு சப்ஸ்கிரைபர் பண்ணி எனக்கு ஆதரவு கொடுங்கள். தனுசு மூல நட்சத்திரம். இந்த 2025ஆம் ஆண்டு தனுசு ராசியில் இருக்கக்கூடிய 3 நட்சத்திரங்களில் மூல நட்சத்திரம் அப்படிங்கிறது முழுமையான 4 பாதங்களை கொண்டது. இது கேதுவோட நட்சத்திரம். 2025ஆம் ஆண்டில் கிரக பயிற்சிகள் சனி பகவான் 3ஆம் இடத்துலேருந்து 4ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார். அதாவது இந்த 2025ல் 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் 7ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார். 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு பகவான் 3ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார். கேது பகவான் 10ஆம் இடத்துலேருந்து 9ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார். ராகு பகவான் சனியோட வீட்டில் இருக்கிறதுனால சனி பகவான் கொடுக்க வேண்டிய பலன்களை கொடுக்கும். அதாவது 3ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகக்கூடிய ராகு பகவான், 9ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகக்கூடிய கேது பகவான் சூரியனோட வீட்டில் இருக்கிறதுனால சூரியனோட பலன்களை கொடுப்பார். இது 2025ல் இந்த 4 கிரகங்கள், ராஜ கிரகங்கள் சொல்லக்கூடிய குரு, சனி, ராகு, கேதுக்கள் இந்த 4 கிரக பயிற்சிகள் இருக்குது. மூல நட்சத்திரக்காரர்களுக்கு தசா புத்தி ரீதியாக என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும், இந்த 2025ல் எப்படியாப்பட்ட மாற்றங்கள் உங்களுக்கு வரும் ஒவ்வொரு தசைக்கும். ஏன்னா இந்த ராசிக்கும் ஒரு தசை நல்லது பண்ணும், இன்னொரு தசை கெடுதல் பண்ணும். அது உங்கள் சுய ஜாதக வலுவை பொறுத்து. இப்போ மூல நட்சத்திரக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா தசா இருப்பு 7 வருடங்கள் 4 பாதங்களுக்கும். அதில் என்னோட கணக்குப்படி ஒரு 5 வருடத்துக்கிறேன். நான் எல்லா வீடியோலையும் பார்த்தீங்கன்னாக்கா 5 வருடம் தான் நான் கணக்கில் எடுத்துப்பேன். முன்ன பின்ன வரும், நீங்கள் அது கால்குலேஷன் பண்ணிங்க. 5 வயது வரைக்கும் கேது தசை நடப்பில் வந்தால் பிறகு 20 வருடங்கள் சுக்கிர தசை. அப்போ 25 வயசு வரைக்கும் உங்களுக்கு சுக்கிர தசை நடப்பில் வரும். இந்த மூல நட்சத்திரக்காரர்களுக்கு 2025ல் ஏற்கனவே நிறைய தடைகளை கொடுத்துருக்கும். 3ஆம் இடத்துல சனீஸ்வர பகவான் இருந்து பாவகிரகம் தான் ஆட்சி பெற்ற கிரகம். ஒரு சில மாற்றங்கள் கொடுக்கல. நிறைய படிப்பு ரீதியாக உங்களுக்கு தொல்லைகள் இருந்தது, தடைகள் இருந்ததுனாக்கா இந்த நேரங்களில் இருக்காது. ஏன்னா 4ஆம் இடத்துக்கு பயிற்சியாக போயிடுவார் சனீஸ்வர பகவான். மார்ச் மாதம் எண்டில் சனி பகவான் பயிற்சி ஆகுதுனாக்கா 3 மாதத்துக்கு முன்னாடி அதனோட வைப்ரேஷன் காட்டும். சனியோட பலன்களை முழுமையாக 2025 ஃபுல்லாகவே எடுத்துக்கலாம். உங்களுக்கு தொடக்கத்திலே ஜனவரி மாதத்திலிருந்தே நல்ல ஒரு மாற்றங்கள் படிப்பு ரீதியாக 25 வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய சுக்கிர தசை நடக்கக்கூடிய நபர்கள். சுக்கிரன் அப்படிங்கிறது சனி பகவானுடைய நட்பு கிரகம். சனி பகவான் அர்த்தாஷ்டம சனியாக பயிற்சியானா கூட, ஏன்னா 4ஆம் இடத்துக்கு பயிற்சியானா கூட வண்டி வாகனத்தில் நல்ல ஒரு மாற்றங்களை கொடுக்கும். வண்டி வாகன சேர்க்கை இந்த காலகட்டங்களில் உண்டு. சுக்கிர தசையில் முழுமையாக இருக்கக்கூடிய நபர்களுக்கு இருசக்கர வாகனங்கள்லாம் உங்களுக்கு சேரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. அதன் மூலிமா லாபத்தை நீங்கள் பார்க்கலாம். அது தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுக்கும். வெளிநாடு போய் படிக்கணும்னு நினைக்கக்கூடிய நபர்களுக்கு வெளிநாடு படிப்புகளை ஏற்படுத்தும். அதாவது உயர் படிப்பு இல்லை வெளிநாடு வேலை வாய்ப்பு அதெல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும் சனீஸ்வர பகவான். அர்த்தாஷ்டம சனி அப்படின்னு நினைக்காதீங்க, நல்ல ஒரு மாற்றங்களை கொடுக்கும். 4ஆம் இடத்துல சனி பகவான் இருந்துச்சுனாக்கா உடல்நிலை தொந்தரவுகளை ஒரு சில பேர் கொடுக்கும். உணவு பழக்க வழக்கங்களை கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க. 25 வயசுக்கு மேலே 31 வயசு வரைக்கும் சூரிய தசை. சூரிய தசை அப்படிங்கிறது 6 வருட காலங்களில் சில பேருக்கு தொழில் மாற்றங்களை கொடுக்கும். புதுசாக தொழில் தொடங்கணும்னு நினச்சிருப்பீங்க. நிறைய கடனில் தான் போயிருக்கோம். போன வருடம் ஃபுல்லாகவே 3ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிற வரைக்கும் கடன் பிரச்சனைகளை தான் அதிகமாக சந்திச்சிருப்பீங்க. வாங்கின கடனை கொடுத்துருக்க முடியாது, வட்டி கட்ட முடியாது, நிறைய பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்கக்கூடிய நபர்களாக இருந்திருப்பீங்க. நீங்கள் நினச்சது எதுவுமே நடந்திருக்காது. ஏன்னா 3ஆம் இடம் அப்படிங்கிறது பாவ கிரகம். இந்த சனீஸ்வர பகவானுடைய வீடு காற்று ராசி.
நீங்கள் அதிகமாக முயற்சி எடுத்திருந்தால் கூட அந்த முயற்சிகளுக்கு வந்து நிறைய தடைகளை கொடுத்துருக்கும். அந்த தடைகள்லாம் இந்த நேரங்களில் மாறும். புதுசாக நீங்கள் வேலை தொடங்கணும் அப்படின்னு நினச்சிருப்பீங்க, ரொம்ப நாளாக தடையாக இருந்தது இல்லையா, புதிய தொழில் தொடங்கிறதுக்கான வாய்ப்புகளை கொடுக்கும். நீங்கள் எது மாதிரியான தொழில் செய்யணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்களோ அந்த தொழிலை இந்த காலகட்டங்களில் செய்யலாம். புதிய தொழில் வளர்ச்சி, புதிய வேலை வாய்ப்பு. இது வரைக்கும் வேலையே அமையலைங்க, எனக்கு ஒரு வேலை வேணும், பிடிச்ச வேலை இல்லை, பிடிக்காத வேலைக்கு போயிட்டுருக்கேன், மனசுக்கு பிடிக்காத வேலை செஞ்சிட்ருக்கேன், சம்பளம் இல்லை, எனக்கு சரியான ஒரு வேலை வாய்ப்பு இல்லை அப்படின்னு நினச்சிங்கனாக்கா இது இந்த காலகட்டங்கள் நல்ல ஒரு மாற்றங்களை கொடுக்கும். ஏன்னா குருடைய பார்வை ராசிக்கு இருக்குது. நீங்களா உங்கள் தொழிலுக்கு ஒரு முடிவு எடுப்பீங்க, வேலைக்கு நீங்களாக ஒரு முடிவு எடுப்பீங்க. திருமணம் சார்ந்து நல்ல ஒரு வெற்றி வாய்ப்புகளை பார்க்கலாம். திருமணம் ரீதியாக நிறைய பாதிப்புகளை கொடுத்துருக்கு. இது வரைக்கும் திருமணம் கைகூடி வரலன்னா திருமணம் ரீதியாக நல்ல ஒரு வளர்ச்சி பார்க்கலாம். அதாவது மன வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றம், இது வரைக்கும் இல்லாத ஒரு மாற்றம் 2025 உண்டு. சூரிய பகவான் வந்து பாக்கியஸ்தானாதிபதி 9 கூடைய தசை, அதாவது பாக்கியஸ்தானாதிபதி தசையில் நல்ல ஒரு மாற்றங்கள் உண்டு. இந்த நேரங்களில் திருமண வாழ்க்கையில் பிரிந்து இருக்கக்கூடிய நபர்கள், 7.5 சனியில் பிரிஞ்சோம் இன்னும் சேரலை, நாங்களும் முயற்சி பண்ணிகிட்ருக்கோம், சேர்ந்து வாழுமா அப்படின்னாக்கா சேர்ந்து கண்டிப்பாக வாழக்கூடிய வாய்ப்பு இருக்குது. 2வது திருமணத்துக்கு உண்டான காலம் அப்படின்னு சொல்லலாம். திருமணம் ரீதியாக உங்களுக்கு என்ன மாதிரியான ப்ராப்ளம் இருந்தாலும் சால்வ் ஆகும். 31 வயசுக்கு மேலே 41 வயசு வரைக்கும் சந்திர தசை, இது அஷ்டமாதிபதி தசை. நிறைய மன உளைச்சல்களை கொடுக்கக்கூடிய தசை அப்படின்னு கேட்டிங்கனாக்கா இந்த சந்திர தசை தான். சரியான முடிவு எடுக்க மாட்டீங்க, சரியான ஒரு பேச்சுவார்த்தையில் ஒரு தன்னம்பிக்கை இருக்காது. இது எல்லாமே நிறைய உங்களுக்கு கொடுத்துருக்கும். வேலை ரீதியாக எவ்வளோ தான் பணம் வந்தாலும் சரி, அது வந்து கடன் பிரச்சனையிலே போயிருக்கும். ஏன்னா 6ஆம் இடத்துல வந்து குரு பகவான் இருந்து இது வரைக்கும் நிறைய கடன் கொடுத்துருக்கும், உடல்நிலை தொந்தரவுகள், நோய் நொடி அது மாதிரி கொடுத்துருக்கும். இந்த 2025 குரு பயிற்சி அப்படிங்கிறது வந்து மே மாதம் வந்தால் கூட அதற்கு முன்னாடி ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி அதனோட வைப்ரேஷன் காட்டும். அதில் தான் வந்து குருவுடைய வக்ர நிவர்த்தி இருக்குது. முழுமையாகவே எடுத்துக்கலாம். 2025 ஃபுல்லாகவே இந்த மூல நட்சத்திரக்காரர்களுக்கு, இந்த சந்திர தசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு குருவுடைய பார்வை நல்ல ஒரு பலன்களை கொடுக்கும். கடன் இருந்ததுனாக்கா கடன் பிரச்சனை தீரும். உடல்நிலை தொந்தரவுகள், நோய் நொடி எது இருந்தாலும் சரி அது தீர்வுக்கு வரும். பெண்களுக்கு வந்து சுய தொழில் பாதிப்பு, அதாவது கடன் சார்ந்து ஏதாவது இருந்துச்சுன்னா அதெல்லாம் தீர்வுக்கு வரும். சொந்த பந்தங்களில் இருக்கக்கூடிய நெருக்கடிகள், மனசார்ந்த பிரச்சனைகள், வேலையில் இருக்கக்கூடிய நெருக்கடிகள். ஏன்னா குருவுடைய பார்வை அப்படிங்கிறது சிறப்பான பார்வை. ராசிக்கு மட்டும்தான் சொல்கிறேன். குரு இருக்கக்கூடிய இடம் 7ஆம் இடம் சொன்னால் கூட குரு இருக்கிற இடம் பாழ், ஆனால் பார்க்கக்கூடிய பார்வை உங்களுக்கு சிறப்பான பலன்களை கொடுக்கும். ஏன்னா ராசியாதிபதினு சொல்லக்கூடியவர், இதே லக்னமாக வந்தால் லக்னாதிபதினு சொல்லக்கூடியவர் நல்ல ஒரு மாற்றங்களை ஏற்படுத்துவார். திருமண வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம் உங்களுக்கு சால்வ் ஆகும். நல்ல பலன்கள் தான். 2025 பார்த்தீங்கன்னாக்கா மூல நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திர தசை, அஷ்டமாதிபதி தசை தான். ஒரு சில மனக்குழப்பங்களை அதிகமாக கொடுத்துட்டே வந்தால் கூட பாதிப்புகள் இருக்காது. தெளிவான முடிவு எடுக்க மாட்டீங்க. அதில் கொஞ்சம் நிறுத்தி நிதானமாக யோசிச்சு பார்த்து நீங்கள் முடிவு எடுத்தீங்கன்னாக்கா இந்த 2025 உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள்லேருந்து நீங்கள் வெளியே வரலாம். இந்த சந்திர தசையில் இருக்கக்கூடிய நபர்கள் 41 வயசுக்கு மேலே 7 வருடங்கள், அதாவது 48 வயசு வரைக்கும் செவ்வாய் தசை. செவ்வாய் அப்படிங்கிறது விரையாதிபதி 5 குடைய தசை. இந்த மூல நட்சத்திரக்காரர்களுக்கு, அதாவது உங்கள் ராசிக்கு விரையாதிபதி 5ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர், பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடியவர். பசங்களுக்கு தேவையான வளர்ச்சியை இந்த காலகட்டங்களில் பார்க்கலாம். சுப விசேஷங்கள் அதிகமாக நடக்கும். வீடு கட்டக்கூடிய சூழ்நிலைகள் ஒரு சில பேருக்கு கொடுக்கும். அது செவ்வாய் தசையில் இருக்கக்கூடிய நபர்கள் மட்டும் இல்லை, உங்களுக்கு வந்து இந்த தனுசு ராசியில் இருக்கக்கூடிய 3 நட்சத்திரக்காரர்களுக்கும், மூல நட்சத்திரக்காரர்கள் எந்த வயது காலகட்டத்தில் இருந்தாலும் சரி நல்ல ஒரு மாற்றங்களை பார்க்கலாம். செவ்வாய் தசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு கோர்ட்டு கேஸு வழக்குகள் எதுவாக இருந்தாலும் சரி இந்த நேரங்களில் கொஞ்சம் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும். வழக்குகள் ரீதியாக ப்ராப்ளம் இருந்தாலும் சரி, மன வாழ்க்கையில் ப்ராப்ளம் இருந்தாலும் சரி, அந்த ப்ராப்ளம் எல்லாம் இருக்காது. ஒரு நல்ல ஒரு தெளிவான முடிவு எடுப்பீங்க இந்த நேரங்களில். ஏன்னா ராசிக்கு குருவுடைய பார்வை அது ஒன்றே சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். அர்த்தாஷ்டம சனியாக இருந்தாலும் நல்ல ஒரு வளர்ச்சி, இடம் சார்ந்து நல்ல ஒரு வளர்ச்சி. ரியல் எஸ்டேட்லாம் பண்ணுறீங்க இல்லையா, ரியல் எஸ்டேட்லாம் நல்ல ஒரு வளர்ச்சி கொடுக்கும். அதுவும் இல்லாத உங்களுக்கு இடம் வாங்கி போடணும்னு நினச்சிருப்பீங்க, ரொம்ப நாளாக முயற்சி பண்ணியிருப்பீங்க, அது கொடுத்துருக்காது. ஏன்னா 3ஆம் இடத்துக்கு ராகு வருது. கண்டிப்பாக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே வெற்றி வாய்ப்புகளை கொடுக்கும். கேது பகவான் வந்து பாக்கியஸ்தானத்தில் இருந்தாலும் பாக்கியஸ்தானாதிபதி என்ன கொடுக்கணுமோ, அதாவது தொழில் சார்ந்து ஒரு வெற்றி வாய்ப்புகளை கொடுக்கணுமோ, இந்த சூரிய பகவான் அரசு சார்ந்த உதவிகள், அரசு சார்ந்த ஆதாயங்களை எல்லாத்துக்குமே வெற்றி வாய்ப்புகளை கொடுக்கும். இந்த கேது பகவான் 48 வயசுக்கு மேலே 65 வயசு வரைக்கும் ராகு தசை. ராகு பகவான் சுய ஜாதகத்தில் சனியோட வீட்டில் இருந்து தசை பண்ணிச்சுனாக்கா நல்ல சிறப்புன்னு சொல்லலாம். ஏன்னா கோச்சார ரீதியாக 3ஆம் இடத்துக்கு வரார், அதே இடத்துக்கு வரார். இந்த ராகு பகவான் உங்கள் சுய ஜாதகத்தில் வந்து 2ஆம் இடத்துலையும் 3ஆம் இடத்துலையும் இருந்துச்சுனாக்கா நல்ல ஒரு மாற்றங்களை பார்க்கலாம். மற்ற இடத்துல இருந்தால் மாற்றங்கள் இல்லையா அப்படின்னு கேட்கக்கூடாது. சுக்கிரனுடைய வீட்டில் இருந்தால் மட்டும் கொஞ்சம் ப்ராப்ளம் உண்டு, கடன் ரீதியாக ப்ராப்ளம் உண்டு. அதாவது கடன் சார்ந்து ப்ராப்ளத்தை கொடுக்கும். மற்றபடி எங்கே இருந்தாலும் சரி
இந்த ராகு தசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு 2025 கடன் பிரச்சனை தீரும். நோய் நொடி பிரச்சனைகள் எதனா இருந்துச்சுனாக்கா அதில் தீர்வு கூறும். உடல்நிலை சார்ந்து உணவு பழக்க வழக்கங்களை மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. அரசு சார்ந்த உதவிகள் இந்த நேரங்களில் கிடைக்கும். அரசு சார்ந்து ஏதாவது கேட்டிருந்தீங்க, லோன் கேட்டிருந்தீங்க, கடன் கேட்டிருந்தீங்கன்னா எல்லாமே கிடைக்கும். தொழில் வளர்ச்சி உண்டு. தொழிலில் நல்ல ஒரு மாற்றத்தை இந்த நேரங்களை பார்க்கலாம். திடீர் வளர்ச்சி பார்க்கலாம். ஏன்னா 4ஆம் இடத்துல சனி செவ்வாய் இருக்கும்போது இடமாற்றங்கள் கண்டிப்பாக கொடுக்கும். ஒரு வேலையிலேருந்து இன்னொரு வேலைக்கு மாறுறது, ஒரு தொழிலேருந்து இன்னொரு தொழிலுக்கு மாறுறது, வேலை செய்யக்கூடிய இடத்துங்களை மாற்றுறது, அதாவது ஒரு ஆஃபீஸ் வச்சுருக்கீங்கன்னா அந்த ஆஃபீஸை மாற்றுறது புதுமையாக இருக்கும். ஒரு 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 சில விஷயங்கள் புதுப்பிக்கக்கூடிய காலம்னு சொல்லலாம் அந்த சனியுடைய பயிற்சி. 2025 ஆரம்ப காலகட்டத்திலிருந்தே முடிவு காலகட்டம் வரைக்கும் நல்ல ஒரு மாற்றங்கள் உண்டு. இந்த ராகு தசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு சொந்த பந்தங்களில் இருக்கக்கூடிய நெருக்கடிகள், கடன் தொல்லைகள் நீங்கும். கடன் சார்ந்து எதனா இருந்துச்சுனாக்கா, வழக்குகள் இருந்துச்சுன்னா எல்லாமே தீர்வு கூறும். 3ல் ராகு பகவான் இருக்குது கோச்சார ரீதியாக அப்படின்னாக்கா, உங்கள் சுய ஜாதகத்தில் ராகு பகவான் தசையில் பாதிக்கப்பட்ட நபர்கள், இந்த மூல நட்சத்திரக்காரர்கள் என்ன மாதிரி பாதிப்புகள் இருந்தாலும் சரி, என்ன மாதிரியான கவலைகள் இருந்தாலும் சரி, அத்தனை கவலைகளும் தீரும். இந்த ராகு தசையில் சிறப்பான ஒரு முன்னேற்றத்தை பார்க்கலாம். ராகு தசையில் இருக்கக்கூடிய நபர்கள் 66 வயதுக்கு மேலே 82 வயது வரைக்கும் 16 வருடங்கள் குருதசை. குருதசை நடக்கக்கூடிய நபர்கள் பயப்படவே தேவையில்லை. சுப விசேஷங்கள் அதிகமாக நடக்கும். இது வரைக்கும் தடைப்பட்ட காரியங்கள் சிறப்பாக நடக்கும். ஏன்னா 3ஆம் இடத்துக்கு ராகு வருது. 3ஆம் இடத்துல பாவகிரகம் இருக்கிறது சிறப்பு. தசா ரீதியாக உங்களுக்கு குருதசை அப்படின்னாக்கா ராசி குடையவன் லக்னாதிபதினு சொல்லக்கூடியவர் கோச்சார ரீதியாக 7ஆம் இடத்துலேருந்து குருவுடைய பார்வை. இப்போ குரு தசையால் பாதிக்கப்பட்டிருப்பீங்க. வேற ஒரு லக்னமாக இருந்த அந்த லக்னத்துக்கு குரு தசையில் வாரிசுகள் வழியில் நிறைய ப்ராப்ளம் இருக்குது. அதில் அது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு இடத்துல பிரச்சனை இருக்குது, அதாவது சொத்து பத்து ரீதியாக பிரச்சனைகள் இருக்குது, இல்லை நண்பர்கள் வழியில் பிரச்சனைகள் இருக்குது, கூட்டு தொழில் அதுமாரி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது, அதாவது பார்ட்னர்ஷிப், இது எல்லாமே தீர்வு கூறும். ஏன்னா குருவுடைய பார்வை அப்படிங்கிறது சிறப்பான பார்வைன்னு சொல்லலாம். நான் 7ஆம் பார்வையை மட்டும்தான் சொல்லியிருக்கிறேன். அதில் அதை ராகுவே பார்க்கறது, 9ஆம் பார்வையாக ராகுவே பார்க்கறது, குரு பயிற்சிக்கு பிறகு 9ஆம் பார்வையாக ராகுவே பார்க்கறது, அது ராகு கேது பயிற்சிக்கு பிறகு குருவுடைய பார்வை ராகுக்கு இருக்கிறது. இது எல்லாமே சிறப்புன்னு சொல்லிக்கலாம். முயற்சி ஸ்தானங்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் உண்டு. சகோதர சகோதரிகள் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள், சொத்து பத்து பிரச்சனையெல்லாம் சரி, மனக்கசப்புகள் எல்லாமே தீரும். இந்த குரு தசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு 82 வயசுக்கு மேலே 19 வருடங்கள் சனி தசை. சனி தசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு அர்த்தாஷ்டம சனி 1, 3ஆம் இடத்துல ராகு மட்டுமே உங்களுக்கு சிறப்புன்னு சொல்லிக்கலாம். நோய் நொடி பிரச்சனைகள் அகலும். இருந்தாலும் உணவு பழக்க வழக்கங்களை கொஞ்சம் கவனமாக இருங்க. 7ஆம் இடத்துல குரு பகவான் கோச்சார ரீதியாக ராசியை பார்க்கறது நல்ல ஒரு மனநிலை இருக்கும். இந்த நேரங்களில் சொந்த பந்தங்கள் சேர்ந்து வாரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த வயது காலகட்டத்தில் உணவு பழக்க வழக்கங்களை கொஞ்சம் கவனமாக இருங்க. நெடுந்தூர பயணங்களை தவிர்ப்பது நல்லது. ஆன்மீக சிந்தனைகளில் இருந்தீங்கன்னாக்கா இந்த குரு தசையில் இருக்கக்கூடிய நபர்களாக இருந்தாலும் சரி, சனி தசையில் இருக்கக்கூடிய நபர்களாக இருந்தாலும் சரி, நல்ல ஒரு மாற்றங்களை பார்க்கலாம். இந்த மூல நட்சத்திரக்காரர்களுக்கு 2025 அப்படிங்கிறது தசாபுத்தி ரீதியாக நல்ல ஒரு பொருளாதார வளர்ச்சியை கொடுக்கும். நன்றி.